அனைவருக்கும் வணக்கம். நான் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சை வடக்கு மாவட்டத்திலிருந்து பேசுறேன். இப்போதைக்கு பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த 5000 விஷயம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 5000 விஷயம் இப்ப நடக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இப்பதான் தெரியுதா மக்களுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்னு. வருஷம் பாத்தீங்கன்னா கோடை காலம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2000 கொடுக்கணுங்கிற அந்த ஐடியாலஜி இல்ல. பட் ஆனா இப்போ தேர்தல் வருது அப்படிங்கும் போது 2000 சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1000 தொகையும் மொத்தமா 3 மாசத்துக்குரிய தொகையும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மகளிருக்கும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு போட்டிருக்காங்க. இது எப்படி போட முடியும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அந்த உண்மையை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. பழங்குடியினர் மக்களுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய நிதியை தான் அதை முழுமையா கட் பண்ணிட்டு அந்த பணத்தை தான் இங்க அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு ஆதாரத்தோட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த அரசாங்கம் அரசியலுடைய ஆதாயத்துக்காக மக்களை கண்ணை கட்டி செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு.